Praise Him, praise Him, praise the Lord. Praise Him, praise Him, praise the Lord. கூறி அணிதிரள் வீரே, ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. அனைத்துலகோரே அணிதிரள் வீரே, ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்துலகோரே அணிதிரள் வீரே, ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. அரசுகள் அவரை பணிகின்றன, அஞ்சி வணங்கினாலும் பெறுகின்றன. முரசுக்குட்டி புகழிசைக்கின்றன, மூவுலகும் எதிரொலிக்கின்றன. அவர் கடலை உலர்ந்த தரையாக்கினார், உயிர் காற்றை பூந்தென்றலாக்கினார். புல் பூண்டுகளை வண்ண மலராக்கினார். நாம் வேண்டுகொண்டே நம்மை நலமாக்கினார். அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்துலகோரே அணிதிரள் வீரே, ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கக்கூடிய பக்தர்களாகிய உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி கருத்துக்கள் எழுதி வைத்தவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நெருங்கி வர வர நமக்குள் மனமாற்றமும் வாழ்க்கை மாற்றமும் நிகழ வேண்டும். சக்கேயு வீட்டுக்கு இயேசு சென்றதால் சக்கேயு மனம் மாறினார்,
மனம் மாறியதால் அவருடைய வாழ்வு மாறியது. அப்படிப்பட்ட மனமாற்றத்தையும் வாழ்க்கை மாற்றத்தையும் இயேசுவை சந்திக்க வந்திருக்கிற, இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற, இயேசுவை நற்கருணையின் வழிவிலே உண்ண வந்திருக்கிற நமக்குள் நிகழ வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். புனிதமான பலியை தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களும் செய்ய தவறிய கடமைகளும் நம்முடைய பலவீனங்களும் தடையாக இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி உருக்கமாக ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிப்போம். பாவியான மனுஷனானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. எல்லாரும் சேர்ந்து பாவியான மனுஷனானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. மீண்டும் பாவியான மனுஷனானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. விரும்புவதை செய்யாமலே விரும்பாததையே செய்கிறேன். நீ விரும்புவதை செய்யாமலே விரும்பாததையே செய்கிறேன். பாவியான மனுஷனானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. பாவியான மனுஷனானையா, என் பாவமெல்லாம் மன்னியும் ஏசையா. எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு
நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105 பலுரை பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம்பியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவரது திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அருசெயல்களையும் அவரது வாய் முடிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரின் திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன்,
அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலெமியு, தோமா, வரி தண்டுவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த வாழ்க்கையை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று மனமாற்றத்திற்கு முன், மனமாற்றத்திற்கு பின். வாழ்க்கை மாற்றத்திற்கு முன், வாழ்க்கை மாற்றத்திற்கு பின். எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள வந்திருக்கணும். வரலைன்னா இனிமே வரும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருப்பு முனை இருக்கணும். மாற்றமில்லாத மனிதர்கள் அப்படின்னு, மாற்றமில்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் குழம்பு வைக்கும். குழம்பு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. வீட்டுக்கார் திட்டிக்கிட்டே இருந்தார், என்னடி எப்போதுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற, குழம்புல எந்த சேஞ்சுமே கிடையாது, எந்த சேஞ்சுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணிச்சு இந்த அம்மா, ஒரு குழம்பு தயார் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கார்ட்டேருந்து எப்படியாவது பாராட்டு வாங்கிடணும்னு சொல்லிட்டு குழம்பு வச்சிச்சு. வீட்டுக்காரர் குழம்பு ஊற்றிட்டு அடியில் கரண்டியை விட்டு எடுக்கிறாரு, அங்கே சில்லற காசாக கிடக்குது. உடனே என்னடி சில்லற காசாக போட்டிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னிச்சா, நீங்கள் தானங்க சேஞ்ச் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால தான் சில்லற காசை தூக்கி உள்ளே போட்டுட்டேன் அப்படின்னு. சேஞ்ச் இஸ் பெயின்ஃபுல் பட் நீடட் ஃபார் அவர் growth. மாற்றம் அப்படிங்கிறது வலி தரக்கூடியது, அது கஷ்டமானது. சேஞ்ச் அவ்வளவு ஈஸியாலாம் வந்துடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வருகிறது. நமக்கு மதம் மாற்றுறதெல்லாம் முக்கியமான அந்த வேலையை தாண்டி நம்ம கத்தோலிக்கர்களாக இருக்கிறவர்களை மனம் மாற்றுவதற்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. மனம் மாற வேண்டியவர்களே கத்தோலிக்க திரு அவையில் உள்ள நிறைய பேர் இருக்கிற பொழுது நமக்கு இன்னும் மனம் மாற்றி என்ன பண்ண போகிறோம்? அவங்கவுங்களுடைய மதத்தில் மனம் மாறி நல்ல இந்துவாக, நல்ல முஸ்லீமாக, நல்ல மனிதர்களாக, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலே போதும் இல்லையா? மதம் மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்போ அந்தந்த அவங்க இருக்கிற இடத்துல மனம் மாறியவர்களாக வாழ வேண்டும். இந்த மனம் மாறி வாழ்வதற்கான வழிகள் என்னென்ன? இயேசுவினுடைய துவக்க காலம் இன்றைக்கு அல்லேலூயா கீதத்தில் பாடினது நாம் என்ன அப்படின்னா, காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது, மனமாற்றம் நமக்கு தேவை, கண்டிப்பாக வேணும். அப்போ இந்த மனமாற்றத்திற்கு என்னென்ன வழிகள்? ஃபஸ்ட்டு பாவ உணர்வு. பாவம் அப்படிங்கிறது இருக்குது, நான் பாவி அப்படிங்கிற உணர்வு. அதனால தான் நாம் இன்னைக்கு முன்னுரையில் நாம் பாவியான மனுஷனான ஐயா பாடினோம். பாவியான மனுஷனா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்ச்சி நமக்கு வேணும். நான் பாவி, நான் பலவீனமானவன், நான் பாவம் செய்யக்கூடியவன்
அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நான் பாவமே செய்கிறதில்லையாக்கும், நான் புண்ணியவானாக்கும், நான் புனிதனாக்கும் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது, ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. அப்போ நான் பாவி அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். அதுலேயும் என்ன அப்படின்னா, நமக்கு வேண்டியவர்கள் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், பாவம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம வக்காலத்து வாங்க வருவோமே தவிர அது பாவம்னு சொல்கிறதுக்கான அந்த தைரியம் யாருக்குமே கிடையாது. அப்போ எனக்கு பிடித்தவர்கள் பாவம் செய்தால், தவறு செய்தால் அது பாவம் கிடையாது, தவறு கிடையாது. எனக்கு பிடிக்காதவர்கள் என்ன செய்தாலும் பாவம், என்ன செய்தாலும் தவறு அப்படிங்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாவமாக தெரிந்தது இன்றைக்கு பாவமாக தெரிவதில்லை. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாவ உணர்வு அற்று போய்விட்டது, நான் பாவி அப்படிங்கிற உணர்வு அற்று போய்விட்டது. அதனால் மனமாற்றம் இன்னைக்கு இல்லை. இப்போ ஒப்புரவர்கள் அடையாளத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாவமும் பண்ணுறதில்ல சாமி அப்படின்னு, ஒரு பாவம் பண்ணாமல் ஒப்புரவர்கள் அடையாளத்துக்கு வருகிறோம். இப்போ இல்லை, அது தப்பு. ஓகேவா? அப்போ பாவ உணர்வு, நான் பாவி, பாவம் செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடிய, பாவத்திலே விழக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறவன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். ஒன்று. ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னா, பாவ அறிக்கை. பாவ அறிக்கை ஒவ்வொரு திருப்பலியிலையும் நம்முடைய வேலை நகரில் திருப்பலி நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அறிவிப்பு கொடுப்பாங்க. அதில் முக்கியமான அறிவிப்பு, அன்பு பக்தர்களே, நீங்கள் இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கிற நேரத்திலே தயவு செய்து ஒப்புரவு அருள் அடையாளம் மேற்கொள்ளுங்கள். ஒப்புரவு அருள் அடையாள ஆலயத்திற்கு சென்று அங்கே அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள், நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்கள், மேக் குட் கன்ஃபெஷன். ஓகேவா? இந்த இடத்துல நிறைய பேர் அவங்கவுங்க ஊர்லேயே பாவ சங்கீதனம், ஒப்புரவு அருளடையாளம் பண்ணாதவர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகிற பொழுது நல்ல ஒப்புரவு அருளடையாளம் செய்கிறார்கள். அந்த ஒப்புரவு அருளடையாளத்திலும் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுகின்ற, எல்லா பாவங்களையும் சொல்லுகிற மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். ஒரு சில பாவங்களை மறைச்சிட்டு, ஒரு சில பாவங்களை இதை சொன்னால் ஃபாதர் தப்பாக நினச்சிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லா பாவங்களையும் எத்தனை தடவை செய்தேன், எத்தனை முறை செய்தேன் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் சொல்லி அந்த பாவ அறிக்கை அப்படிங்கிறது ரெண்டாவது நிலை. அதனால முதல்ல நான் பாவி அப்படிங்கிற உணர்வு இருக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கையிட வேண்டும். இந்த ரெண்டும் நடக்கிற பொழுது மூன்றாவதாக நமக்கு நடப்பது வாழ்க்கை மாற்றம். இந்த வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறையா நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கு பவுலடியார் எழுதிய, கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 5வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். புது பிறவியாக, புது மனிதர்களாக மாறுகிறோம். அதான் வாழ்க்கை மாற்றம். அப்ப நான் பாவி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறேன், பாவத்தை அறிக்கையிடுகிறேன். இந்த ரெண்டு நடக்கிறதுனால நான் இயேசுவோடு இணைந்து விடுகிறேன். இயேசுவோடு இணைந்து விடுகிற பொழுது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2ஆம் திருமுகம் 5வது வசனம் 17வது வசனத்தில் சொல்லப்படுவது போல, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக மாறுகிறார். அதேதான் 1 யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவ்வளவு தெளிவாக சொல்லப்படுகிறது. இயேசுவோடு இணைகிற பொழுது அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவோடு இணைந்திருத்தல், பூவோடு இணைந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அந்த பூவோடு இணைகிற பொழுது அந்த நாரும் மனம் பெறுகிறது. இயேசுவோடு இணைகிற பொழுது இயேசுவுக்குள் இருக்கக்கூடிய அந்த புனிதம் என்னுடையதாக மாறுகிறது. அப்போ அந்த holiness becomes mine when I am related closely with Jesus. இந்த உணர்வு நமக்கு அதிகமாக வேண்டும். பல்கேரியா நாட்டில் ஒரு ரோஸ் வேலி
ரோஜாப்பூ பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறதாம். ரோஜாப்பூ பள்ளத்தாக்கு. அந்த ரோஜாப்பூ பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே ஒரே ரோஜா பூக்கள். அதுவும் குறிப்பாக இந்த மே ஜூன் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே ரோஜா பூக்களாக பூத்து குலுங்குமா. அந்த ரோஜா பள்ளத்தாக்குக்கு போயிட்டு பார்த்துட்டு வர்றவங்க பார்த்துட்டு வந்த உடனே அவங்க வெளியில சொல்லணும் தேவையில்லையா, நான் ரோஜா பள்ளத்தாக்கை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த அவங்க பார்க்க செல்லுகிற பொழுது ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வர்றாங்களா, அப்படியே கலரா அப்படியே டிசைனா அந்த ரோஜா பூக்களை பார்க்க போகிற பொழுது அந்த ரோஜா பூவினுடைய வாசம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்குமா. அவங்களுடைய ட்ரெஸ்ஸோட ஒட்டிக்கிட்டு அவங்க எங்க பஸ் ஏறி போனாலும் அன்றைக்கு முழுக்க அந்த ரோஜா பூவினுடைய வாசம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்குமா. அதனால அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த ரோஜா பூவினுடைய நறுமணத்தை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்களாம், நீங்க ரோஸ் வேலி ரோஜா பள்ளத்தாக்குக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். திருப்பலியில் கலந்துக்கிட்டு வெளியில போகிற பொழுது இயேசுவினுடைய வாசம் நம்மோடு ஒட்டி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. திருப்பலி முடிஞ்சு வெளியில செல்லுகிற பொழுது திருப்பலிக்கு வராம பீச்சில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்க நம்மளை பார்த்து கேட்கணும், நீங்க திருப்பலிக்கு போயிட்டு வர்றீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள் புனிதம் ஒட்டி கொள்ள வேண்டும். அந்த புனிதம் நம்மோடு ஒட்டி கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாறிவிடும். ஓகேவா? இப்ப இந்த பாவ சிந்தனை, எப்ப பார்த்தாலும் நான் பாவம் செய்யணும், பாவம் அப்படின்னு பாவ சிந்தனை இருக்கிறவர்கள் என்னென்ன நடக்கும் அவர்களுக்குள்? இயேசு சிந்தனை இருக்கிறவர்களுக்கு என்னென்ன நடக்கும்? பாவ சிந்தனை இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? கடவுளிடமிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். பாவ சிந்தனை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கடவுளிடமிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். இயேசு சிந்தனை இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? கடவுளோடு இணைக்கப்படுகிறோம், கடவுளோடு ஒன்றாக்கப்படுகிறோம். பாவ சிந்தனை இருக்கிறவர்களுக்கு அமைதி கெட்டு போய்விடுகிறது, மனசில் அமைதியே இருக்காது. ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்கிற பொழுது அந்த குற்ற உணர்ச்சியும் அந்த பாவம் செய்துவிட்டோமே அப்படிங்கிற மன உளைச்சலும் தான் அதிகமாக இருக்கும். நம்ம அமைதி கெட்டு போய்விடுகிறது. இயேசு சிந்தனை இருக்கிறவர்களுக்கு அமைதி நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. இங்கே அமைதி கெட்டு போய்விடுகிறது, இங்கே அமைதி கிடைக்கிறது. அடுத்ததாக பாவத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதயம் இருளாகி போய்விடுகிறது. இயேசுவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதயம் வெளிச்சமாகி போய்விடுகிறது. பாவத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை வீழ்ச்சிக்கு இட்டு செல்லுகிறது. இயேசுவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை வளர்ச்சிக்கு இட்டு செல்லுகிறது. மாறுகிற பொழுது நாம் உயிரோடு வாழ்வோம், மாறாத பொழுது மண்ணோடு மண்ணாய் போய்விடுவோம். ஆமென். உனக்கென நாம் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. பழியென என்னை நான் தருகின்றேன், பழியென என்னை நான் தருகின்றேன், உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில்
உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பாவ சிந்தனையிலிருந்து இயேசுவின் சிந்தனைக்கு மனமாற நமக்கு அழைப்பு விடுக்கிற இந்த பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவர்களாயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை எங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை காணிக்கைகள் மீது பொழிந்து இவற்றை தூய்மைப்படுத்தி உம் திருமகனின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவற்றை மாற்றி தருவீராக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை உண்ட பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அன்பே உருவான எங்கள் நல்ல இறைவா, நீர் எங்களுக்காக தந்திருக்கக்கூடிய இந்த புதிய நாளிலும் கூட இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி இந்த புதிய நாளை உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்து பலி செலுத்த பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அருட்தலத்திற்கு திருத்தலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்காகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து திருமகனுடைய இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கக்கூடிய இந்த கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரியவும் பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கவுமாக தகுதியற்ற எங்களை அழைத்திருக்கிறீரே, அதற்காகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து தரப்போகிற இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள இருக்கும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உம்முடைய அன்பு பணியை சமூகத்திலே முகமலர்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிற அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலாம். உயிர் தழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மனமாறியவர்களாக புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி நாம் அனைவரும் உருக்கமாக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுக்கக்கூடிய எல்லாவிதமான தீமைகள், பாவ சிந்தனைகள், துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், சாலை விபத்துக்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை எங்களை காப்பாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அப்படி எல்லோரும் சிறிது நேரம் கண்களை மூடி நம்முடைய பாவ நாட்டத்தினால் இழந்து போன மன அமைதியை, குடும்பத்திலே நிம்மதியை மீண்டுமாக இயேசுவோடு இணைந்திருக்கிற நாம் பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக இந்த புனிதமான அன்னையினுடைய இல்லத்திலே நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் நீக்கப்பட்டு போக்கப்பட்டு அமைதியான நிம்மதியான வாழ்வு வாழ ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நீர் எங்களுக்கு தருவதால் உம்மிடத்திலே ஜெபித்து நிற்கிறோம். பாவ நாட்டங்களினால், பாவ சிந்தனையினால் நாங்கள் இழந்து போன நிம்மதியை, அமைதியை, குடும்பத்திலே சந்தோஷத்தை மீண்டுமாக இது இந்த திருப்பலியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழிந்து போகாமல் இருக்கக்கூடிய அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை, நிம்மதியான வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து எங்களை அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை அன்பு செய்கிறவர். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் மாறுகிற பொழுது இவரோடு இணைந்து வாழ்வின் மாற்றத்தை காண நமக்கு வழிவகை செய்கின்றவர். இவர் தரும் இந்த அருளின் விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவில் மனிதம் இணையும் காலம் பழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது.
உறவில் மனிதம் இணையும் காலம் பழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நிறம் வெண்மை, திரு அப்பம் சொல்லும் உண்மை. அழைக்குது நம்மை, அளிக்குது நன்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. இடரும் பாதம் நடந்திட பீடம் தரும் உணவிது. தொடரும் சோகம் விலகிட உடன் வரும் உறவிது. அன்பில் இல்லை என்றும் இல்லை, அன்பை சொன்னா தெய்வம் இல்லை. உடைந்து உணவிது உலகை இணைக்குது. உறவில் மனிதம் இணையும் காலம் பழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் நன்றி கூறி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசி பெற தலை வணங்கி உருக்கமாக மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை தோல்விகளிலிருந்தும் துயர்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession
of our beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த நாள் முழுவதுமாக நம்மோடு கூடவே தங்கி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவோடு இணைந்து மனம் மாறியவர்களாக புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு